ஏற்கனவே சொல்லப்பட்டதைப் போல இது ஒரு முக்கியமான சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பு. தமிழ் பேசுகிற கட்சிகள் என்று, அதாவது வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகிற தமிழ் கட்சிகள், மலையத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற தமிழ் கட்சிகள், முஸ்லீம் கட்சிகள், 6 கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு மேடையை உருவாக்கி இருக்கிறோம். நாங்கள் ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய எங்களுக்கு பொதுவான பிரச்சனைகள், ஒன்றாக குரல் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்றாக குரல் கொடுப்பது. ஏனென்றால் அது எங்களுக்கு ஒரு பலத்தை சேர்க்கும். தனித்தனியாக சொல்வதை விட சேர்ந்து ஒரு விடயத்தை நாங்கள் முன்னெடுப்பது பலத்தை சேர்க்கும். That will add strength to our voice when all raise our voice together. இந்த விடயத்திலே இரண்டாவதாக இந்த மேடையை நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு சம்பாஷணையாக உபயோகித்துக் கொள்வோம். எழுகிற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிற போது அல்லது புது பிரச்சனைகள் வருகிற போது எங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை நாங்கள் வகுத்து கொள்ளலாமா அந்த பிரச்சனை சம்பந்தமாக. அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் தனித்துவத்தை பேணி நடந்து கொள்வதற்குமான இணக்கப்பாடும் உண்டு. There are 3 things that today we thought we'll announce as matters on which we have agreement. இந்த 3 விடயங்களையும் என்னவென்று நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். எனக்கு பின்னர் சிரேஷ்ட தலைவர்கள் இருவர் இதை குறித்து விவரமாக சொல்லுவார்கள். The first, ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்குவோம் என்று தங்களுடைய விஞ்ஞாபனத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எப்படியான அரசியலமைப்புன்னு சொல்லியிருக்கிறார்கள். இது பலருடைய வேண்டுகோளாக நாடு முழுவதிலேயும் தற்போது இருக்கிற அரசியலமைப்பு மாற்றப்பட வேண்டும், புதிதாக ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இருந்து வருகிறது. தங்களுடைய முதலாவது வாக்குறுதியாக அதை சொல்லியிருக்கிறார்கள். அதி உச்ச அதிகார பயிர்வுடனான ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு கோரிக்கை. இரண்டாவதாக, மாகாண சபை முறைமை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த மாகாண சபைகள் பல வருடங்களாக இயங்காமல் இருக்கிறது. இந்த அரசாங்கத்தினுடைய வாக்குறுதிகளில் இரண்டாவது வாக்குறுதியாக அவர்கள் சொல்லியிருப்பது, நீண்ட காலமாக நடைபெறாமல் இருக்கிற மாகாண சபை தேர்தல்கள் 1 வருட காலத்துக்குள்ளே நடத்துவோம் என்று கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்ட விஞ்ஞாபனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, 3 சமூகங்களும் எதிர்நோக்குகிற மிகவும் முக்கியமான காணி பிரச்சனை, நிலப்பிரச்சனைகள் இருக்கிறது. அது எங்களுடைய மக்கள் இணங்கக்கூடிய வகையிலே சரியான முறையிலே தீர்த்து வைக்கப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் சேர்ந்து குரல் கொடுக்கிற அதே வேளையிலே எங்களுடைய சமூகங்களுக்கு இடையிலேயும் காணி சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயங்கள். அது சம்பந்தமாக இந்த மேடையை நாங்கள் உபயோகித்து எங்களுக்குள்ளேயே ஒரு சம்பாஷணை மூலமாக அதனை தீர்த்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். இந்த 3ம் தான் நான் குறிப்பாக சொல்லக்கூடிய விடயங்கள்.